அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் சூரியனுடன் புதன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்யும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிக ராசியில் சூரியனுடன் புதன் இணைந்து புத ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குகின்ற மாதம் இந்த கார்த்திகை. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு சம சப்தம யோகத்தை உருவாக்குகிறார் இந்த மாதத்தில். மேலும் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகின்றது. இந்த வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. ஒரு நபரின் ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்களில் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வேசி யோகம் உண்டாகிறது. வேசி யோகம் கொண்ட நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுவார்கள். மேலும் ஐப்பசி மாதம் சூரனை சம்ஹரம் செய்து வெற்றி கண்ட வடிவேலனை கார்த்திகை மாதம் கை கூப்பி தொழுதால் நேர்த்தியான வாழ்க்கை நமக்கு அமையும். கந்த சஷ்டியில் சூரனை வெற்றி கண்ட வேலன் வெற்றி களிப்போடு இருக்கும் மாதம் கார்த்திகை. ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடைமொழியுடன் அழைக்கின்றோம். பெரிய கார்த்திகை என்றும் கூட சிலர் சொல்வார்கள். திருக்கார்த்திகை நாளன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பான். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை 28ஆம் தேதி 13/12/2024 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி 12/12/2024 வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால் உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சந்நிதியில் வழிபட வேண்டும். கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலும் ஆறுமுக பெருமான் சந்நிதியில் இலுப்பை எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேண்டும். ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்துக் கொள்கிறார்கள். மேலும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமாகி சனியை பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்களே ஆச்சரியப்படும்படியான நல்லபடியான அதிர்ஷ்டகரமான பரிபூரண நிலையை அடையப் போகின்றீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 6 கிரகமான சூரியன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு 6 சூரியன் 9ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையுடன் சஞ்சரிக்கின்றார். சனி பகவான் விரயசனியாக வலம் வருகிறார். யோகாதிபதியான செவ்வாய் திரிகோணமாக அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு கெட்ட கிரகங்கள் நல்ல இடத்தில் வலம் வருகின்றன. இதனால் திருப்புமுனைகளை அதிர்ஷ்டங்களை பிசிறு தட்டாமல் அடைவீர்கள். குடும்ப நிலைமை ஏகபோக இனிமை தரும். உங்கள் குடும்பத்திற்குள் தொடரும் ஒற்றுமை குறைவு, சச்சரவு விலகும். ஆரோக்கிய கோளாறுகள் முடிவிற்கு வரும். பங்கு பங்காளி விவகாரங்கள் முடியும். வருமான குறை முற்றிலும் தீரும். கமிஷன் லாபங்களும் பரிசு வரவுகளும் காத்திருக்கின்றது. பயணங்களால் அனுகூலம் உண்டு. கடன் சம்பந்த மீள முடியாத சிக்கல்களில் இருந்து மீளப்போகிறீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட் வழக்கு காவல்துறை பிரச்சனைகள் சட்டென முடிவிற்கு வரும். இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். புரட்டாதி நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய கவலை விலகி அதிர்ஷ்டகரமான குழந்தை பாக்கியம்
பாக்கியம் உண்டாகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் எதிர்பார்த்தபடி அனுகூலத்தை தரும். ஊதிய, பென்ஷன், நிலுவை விஷயங்கள் 3வது வாரத்தில் கைக்கு வரும். முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற தொகை எளிதாக கிடைக்கும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களை மேம்படுத்த நீங்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் சாதகத்தை தரும். இளைஞர்கள் இந்த மாதத்தில் வாகன விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் புதன், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எதிர்பாராத பணவரவு, இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி, வீடு, கட்டிடம், நிலபுலன் சேர்க்கையும் பொன்பொருள் விருத்தியும் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரயசனியாக சஞ்சரிக்கிறார். எனவே இந்த மாதம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் பகை உருவாகும். ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் வந்து கையை விட்டு நழுவி செல். அதிகமான நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இந்த கார்த்திகை மாதம். பல காரியங்கள் அரைகுறையாக நிற்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமே உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி உண்டு. மேலும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால் முதலில் உடல்நிலையில் தொல்லை அதிகரிக்கும். பணவரவில் நெருக்கடி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக தொழிலில் இருக்கும். யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். சொந்தக்காரர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் உதவ முடியவில்லை என்று கையை விரிப்பார்கள். உங்களின் கடன் சுமை அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு கவலையும் அதிகரிக்கும். மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. எதிர்பார்ப்புகள் எதுவும் நடக்காமல் போகலாம். குடும்பத்தில் வீண் விரயங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் தொல்லை, சொந்தக்காரங்களாலும் தொல்லை, அக்கம் பக்கத்தினராலும் தொல்லை, இது போன்ற சூழ்நிலை உருவாகும். உங்கள் மனதில் மகிழ்ச்சி இருக்காது. வேலையில் உள்ளவர்கள் விலகும் நிலை உருவாகலாம். சொந்தக்காரர்களின் பகை அதிகரிக்கும். இந்த காலத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் உங்களை காப்பாற்றும். மேலும் சுக்கிரன் மகர ராசிக்கு கார்த்திகை 18ஆம் தேதி செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை. சில காரியங்களில் தடைகளும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடும். வாங்கி இடத்தை விற்க முன்வருவீர்கள். வாகனத்தால் தொல்லை உண்டு. கடன் சுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை தேவை. மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அவர் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு நட்பு கிரகம். இதனால் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பெற்றோர் வழியில் ஆதரவு குறையும். பிறருக்கு பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. வேலையில் தொய்வு ஏற்படும். அரசு வழியிலும் எதிர்பார்த்த தகவல் வருவதிலும் தாமதம் ஏற்படும். கடகராசியில் உள்ள செவ்வாய் ஏற்கனவே நீச்சம் பெற்று கும்பத்தில் உள்ள சனியை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் கார்த்திகை 18ஆம் தேதி அவர் வக்ரமும் அடைகிறார். கொஞ்சம் கவனமாக இந்த மீனராசி நண்பர்கள் செயல்பட வேண்டிய காலம். பண நெருக்கடி அதிகரிக்கும். ஓய்வின்றி உழைத்தாலும் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பெற்றோரின் ஆதரவு உடன் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. உத்தியோகத்தில் நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும். மனக்குழப்பம் உண்டாகும். தன்னம்பிக்கை குறையும். எனவே நிதானம் முக்கியம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் துணிந்து நீங்கள் செய்ய முடியாது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. பெண்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய மாதம் இது. ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கும். இந்த மீனராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் உற்பத்தி சார்பான சிக்கல்கள் எல்லாம் விலகப் போகிறது. அரசு சகாய சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிக்கு சககட்சி மூத்த உறுப்பினர்களால் சிபாரிசு செய்யப்பட இருக்கிறீர்கள். அனுகூலமான நட்சத்திரம் சதயம், திருவோணம், பூரம், கார்த்திகை, அஸ்தம், சுவாதி, அனுஷம், மிருகசீரிடம், மூலம், பூசம், திருவாதிரை மற்றும் அஸ்வினி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் நவம்பர் 17, 20, 22, 23, 25, 27, 28, 29 மற்றும் டிசம்பர் 1, 3, 4, 6, 8, 11, 12, 14. இந்த கார்த்திகை மாதம் வியாழன் மற்றும் திங்கட்கிழமை யமகண்ட வேளையில் ராகு பகவானுக்கு பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.